தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பெயரில் 234 தொகுதிகளிலும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாக திமுக பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 234 தொகுதிகளிலும் திமுக தன்னுடைய பரப்புரை பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு பொதுக்கூட்டம் என்ற அடிப்படையில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 234 தொகுதிகளிலும் திமுக தன்னுடைய பரப்புரை பயணத்தை தொடங்கியிருக்கிறது. இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு சூழலில் திமுக தன்னுடைய பரப்புரை பயணத்தை பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 234 தொகுதிகளிலும் தொடங்கியிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை பிரச்சார பணிகளை திமுக துவங்கியிருக்கும் நிலையில் 234 தொகுதிகளுக்கும் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக திமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர்களை அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே கடந்த வாரம் அறிவித்ததன் அடிப்படையில் பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 7 வரை அனைத்து மகளிர் அணியை சேர்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு வீடுகளாக சென்று டோர் டு டோர் கேன்வாஸ் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு வீடுகளுக்காக அரசினுடைய சாதனை திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்றும் திமுக தலைமை அறிவுறுத்தப்பட்ட நிலையில் அவர்களுடன் சேர்ந்து நேரடியாக தற்போது பிரச்சார பணிகளும் ஈடுபட இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் 234 சட்டமன்ற தொகுதியிலும் பரப்புரை தற்போது தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. அந்த அறிவிப்பின்படி தொடர்ச்சியாக இந்த பரப்புரின் கீழ் தலைவர்கள் திமுகவுடைய தலைவர்களால் நியமிக்கப்பட்ட 20 நட்சத்திர பரப்புரையாளர்கள் தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதியிலும் பிப்ரவரி மாதம் முழுவதுமாக தீவிர பரப்புரை பயணத்தை மேற்கொள்ள என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரப்புரையின் போது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 234 தொகுதியிலும் 234 பொதுக்கூட்டம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாலை நேரங்களிலும் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 20 பேரும் கிட்டத்தட்ட காலை மாலை என பல இடங்களில் பொதுக்கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் என்றும் திமுக தலைமை அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அனைத்து வகையான மண்டல கூட்டங்களும் நடைபெற்று தற்போது பிரச்சார கூட்டங்களும் நடைபெற இருக்கிறது. அதன் அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக நேரடியாக பொதுமக்களை சந்தித்து தெருமுனை கூட்டங்கள் உள்ளிட்ட கூட்டங்கள் நடைபெறும் வகையில் தற்போது இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக 234 தொகுதிகளுக்கும் பரப்புரை பயணத்தையும் அதற்கான பரப்புரை பயணத்தில் ஈடுபடுவோர் பட்டியலையும் தற்போது திமுக தலைமை அறிவுறுத்தியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக இந்த பிரச்சார பயணம் நடைபெறும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.